காற்றுக்குள்ளே வாசம் போலோட. தமிழில் இணைந்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். எனக்கான வீடியோவில் இப்போது நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரியான Aveeplayer டெம்ப்ளேட் வந்து எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை அப்படி எண்டு வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போது நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடிய இந்த டெம்ப்ளேட்டோட டவுன்லோட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு மறக்காமல் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா ஜிப் ஃபைலை வந்து கொடுத்துருப்பேன். ஜிப் ஃபைலை நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு அதில் இருக்கக்கூடிய டெம்ப்ளேட் ஃபைலை செலக்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து டெம்ப்ளேட் வந்து ஆட் ஆகும். ஓகே, இப்போது இந்த டெம்ப்ளேட்டை வந்து எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய Aveeplayer ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் இன்னும் Aveeplayer டவுன்லோட் பண்ணல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே இருக்கக்கூடிய அந்த குட்டி குட்டி பாக்ஸ் ஐக்கான் இருக்க பாருங்கள், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி உங்களோட டெம்ப்ளேட் எல்லாமே வந்து ஷோ ஆகும். ஸோ இதில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா லோடு ஃப்ரம் ஃபைல் அப்படின்ற ஏரோ மார்க் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த டெம்ப்ளேட் ஃபைலை நீங்கள் வந்து உங்களோட Aveeplayer ஆப்பில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் அந்த ஏரோ மார்க்கை வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே உங்களோட கேலரி வந்து ஓப்பன் ஆகும். ஸோ ஓப்பன் ஆன உடனே அதில் நீங்கள் எந்த ஃபோல்டரில் நான் கொடுத்துருக்கக்கூடிய அந்த டெம்ப்ளேட் ஃபைலை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டர் போய்ட்டு, அதாவது எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி தனியாக வச்சுருக்கக்கூடிய டெம்ப்ளேட் ஃபைலை அந்த ஃபோல்டர் போய்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நானும் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து டெம்ப்ளேட் ஃபைல் என்ன நேமில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 178 tubetechtamil.viz அப்படின்னு இருக்கும். ஸோ அதுதான் வந்து டெம்ப்ளேட் ஃபைல். நிறைய பேர் வந்து ஜிப் ஃபைலில் டேரெக்டாக வந்து ஆட் பண்ணிடுறீங்க. அப்படி ஆட் பண்ணிங்க அப்படின்னா எரர் தான் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டெம்ப்ளேட் லோட் பண்ணிட்டோம். லோட் பண்ணோடனே உங்களுக்கு இந்த மாதிரி பிளைனாக எதுவுமே வந்து ஷோ ஆகாது, எம்டியாக தான் இருக்கும். ஸோ மேலே இருக்கக்கூடிய அந்த பென்சில் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பேன். அதில் நீங்கள் உங்களோட பேக்ரவுண்ட் இமேஜை எந்த இடத்துல கிளிக் பண்ணி ஆட் பண்ணோம் அப்படின்றத நான் வந்து இப்போ சொல்கிறேன். ஸோ கீழே நீங்கள் டெம்ப்ளேட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆடியோ ப்ரொவைடர் கீழே இமேஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த இமேஜை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஜென்ரல் இமேஜ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதில் இமேஜ் அப்படின்றத கிளிக் பண்ணி கஸ்டம் இமேஜ், பிக் இமேஜ் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் யாரோட ஃபோட்டோ வச்சு இந்த டெம்ப்ளேட்டில் எடிட் பண்ண போகிறீங்களோ அவங்களோட ஃபோட்டோவை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா யுவன் சங்கர் ராஜா அவங்களோட இமேஜை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ ஆட் பண்ணோன்னே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இது பிளாக்காக இருந்த அந்த டெம்ப்ளேட்டில் இப்போது பிளாக் கலர் பார்ட்டிகல்ஸ் வந்து போகுது. ஸோ இந்த டெம்ப்ளேட் பார்த்தீங்க அப்படின்னா நான் பிளாக் அண்ட் ஒயிட் தீமில் வந்து கொடுத்துருப்பேன். பேக்ரவுண்டு வந்து ஒயிட்டும் பார்ட்டிகல்ஸ் வந்து பிளாக்கும் அந்த மாதிரி கொடுத்துருப்பேன். ஸோ அதனால் நீங்கள் பேக்ரவுண்டை வந்து ஒயிட் கலர் இருக்கிற மாதிரி ஆட் பண்ணிங்கன்னா பார்க்க பக்காவாக இருக்கும். ஓகேவா? ஸோ அகைன் பென்சிலைக்கான கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு கம்போசிஷன் 1 கீழே பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பேன். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு ஜென்ரல் கீழே, ஓவரால் கீழே, அப்பியரன்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதுலேயும் கஸ்டம் இமேஜ் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு பிக் இமேஜ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது இல்லையா? ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இப்போது நான் டெம்ப்ளேட் ஃபைல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருந்தேன் இல்லையா, அதுலேயே உங்களுக்கு வந்து ஒரு ஹார்ட் பிஎன்ஜி இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த இமேஜை நீங்கள் டைரெக்டாக வந்து செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பார்ட்டிகல்ஸ் வந்து ஹார்ட் ஷேப்பில் மாறிடும். ஸோ நான் ஒன்ஸ் அகைன் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதாவது உங்களுக்கு டெம்ப்ளேட் ஃபைல் ப்ளஸ் அந்த பார்ட்டிக்கல் இமேஜ் ரெண்டுமே இருக்கும். ஸோ அதனால தான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ண சொன்னேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஹார்ட் பார்ட்டிக்கல் வந்து ஆட் பண்ணியாச்சு. அதுவும் வந்து ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த டெம்ப்ளேட் பொறுத்தவரையும் அந்த பார்ட்டிகல்ஸ்லாம் எப்படி ஃப்ளோ ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட் பண்ணக்கூடிய அந்த சாங்கோட பீட்டுக்கு தகுந்த மாதிரி அது வந்து ஃப்ளோ ஆகும். ஸோ பீட் அதிகமாக இருந்துச்சுன்னா ஸ்பீடாக போகும், ஸ்லோவாக இருந்துச்சுன்னா ஸ்லோவாக போகும். ஸோ அது மாதிரி தான் நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறமா அகைன் பென்சிலைக்கான வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போது இதில் உங்களோட வாட்டர் மார்க் நீங்கள் வந்து ஆட் பண்ணோம் இல்லையா, உங்களோட லோகோ இல்லை இன்ஸ்டாகிராம் ஐடி, அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்போசிஷன் 1க்கு மேலே ஒரு இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன். அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஜென்ரல் கீழே இருக்கக்கூடிய அந்த இமேஜ் ஆப்ஷனில் போய்ட்டு கஸ்டம் இமேஜ் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்து உங்களுக்கான அந்த பிஎன்ஜி லோகோவை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து விஜய் கிரிஷ் அப்படின்னு சொல்லிட்டு டெலகிராம் அப்படின்ற அந்த லோகோ வந்து ஆட் பண்ணிவிட்டேன். டாப் ரைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்க அப்படின்னா சின்னதாக விஜய் கிரிஷ் கிரியேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் வந்து எப்படி எடிட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்போசிஷன் 1ல் லாஸ்ட்டாக ஒரு டெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு அப்பியரன்ஸ் போனீங்க அப்படின்னா டெக்ஸ்ட் அப்படின்றது இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு அந்த விஜய் கிரிஷ் கிரியேஷன் அப்படின்ற டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கான டெக்ஸ்ட்டை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மேலே வந்து டவுன்லோட் ஐக்கான் வந்து கொடுத்துருப்பாங்க, பாக்ஸ் ஐக்கான் பக்கத்தில். அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரியான எக்ஸ்போர்ட் பேஜுக்கு நீங்கள் வந்துடுவீங்க. ஸோ இதில் நீங்கள் என்ன ரெசல்யூஷனில் ஸ்க்ரீன் ரேஷியோவில் எக்ஸ்போர்ட் பண்ண போகிறீங்களோ அதை நீங்கள் தான் வந்து இங்கே எடிட் பண்ணணும். வீடியோ வித் அப்புறம் ஹைட் அப்படின்னு இருக்க பாருங்கள். வீடியோ வித்தில் 1080யும் வீடியோ ஹைட்டில் 2340 வந்து கொடுத்துக்கோங்க. ஃப்ரேம் ரேட் வந்து 60, வீடியோ பிட் ரேட் வந்து 18.0. ஸோ இதெல்லாம் கொடுத்துட்டு
நீங்கள் எவ்வளோ நேரத்துக்கு உங்களோட சாங்கை வந்து எக்ஸ்போர்ட் பண்ண போகிறீங்களோ அந்த டைமிங் நீங்கள் எங்கே ஸ்டார்ட் அட் எண்ட் அட் அப்படின்றது இல்லையா, அதை கிளிக் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 4 நிமிஷம் சாங்கில் 1 நிமிஷத்துலேருந்து 1.5 நிமிஷம் வரையும் நீங்கள் சாங் வந்து எக்ஸ்போர்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸ்டார்ட் அட்டில் 1 நிமிஷமும் எண்ட் அட்டில் 1.30 அப்படின்றதையும் நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா கரெக்டாக 30 செகண்ட் மட்டும் உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு எவ்வளோ நேரத்துக்கு வேணுமோ அந்த டைமிங் செட் பண்ணி உங்களோட வீடியோவை நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு கேலரியில் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இதை ஸ்ட்ரைட்டாக நீங்கள் உங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் அப்லோட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு குவாலிட்டி கம்மியாகிற அந்த ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அவங்களாம் டிஸ்கிரிப்ஷனில் நான் இப்போது ரீசெண்டாக போட்ட அந்த ஹெச்டி வீடியோஸ் வந்து எப்படி அப்லோட் பண்ணுறது ஸ்டேட்டஸில் அப்படின்ற வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். செக் பண்ணி பார்த்துட்டு அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி உங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை வந்து ஹெச்டி அப்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ புரிஞ்சிருந்தாலும் பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.